ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா. முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்கும். பால் நல்லா காயட்டும், அது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா காய விடணும். அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா பால் கொஞ்சம் அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடரு, அதை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. ஒரே வாட்டி எல்லாம் சேர்த்துறாதீங்க, லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்க் வச்சுட்டு நல்லா விடாமல் கலரி விடுங்க. ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து எல்லாமே நல்லா காஞ்சி வந்ததும் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, இந்த மில்க் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவையோ, இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் என்னெல்லாம் போடலான்னு நமக்கு விருப்பமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பனானா, மேங்கோ, பொமோகிரானட், அப்புறமா ஆப்பிள், கொஞ்சம் நட்ஸு, வீட்டில் இருந்த நட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த பால் நல்லா ஆறி இருக்கணும். அதை ஆற வச்சுட்டு தான் நீங்கள் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தாராளமாக சர்வ் பண்ணலாம். இப்போது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரூட் கஸ்டர்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். மேலே நட்ஸ் எல்லாம் தூவி சர்வ் பண்ணியாச்சு. சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.